நம்ம இன்னைக்கு கேழ்வரகு வச்சு ஒரு 10 விதமான ரெசிபி தான் பார்க்க போறோம். கேழ்வரகு எக்கச்சக்கமான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் உடையது. உங்க எல்லாருக்குமே ரொம்ப நல்லா தெரியும். ஆனா அதுல நம்ம கூழ், களி இந்த மாதிரி தான் சாப்பிட்டுருப்போம். அந்த மாதிரி இல்லாம ரொம்ப வித்தியாசமா ஒரு 10 ரெசிபி நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்க செய்யும்போது வீட்டில் இருக்க யாரும் போர் ஆக மாட்டாங்க, வேணான்னு சொல்ல மாட்டாங்க, கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. இந்த 10 விதமான ரெசிபியும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபிஸ் தமிழ். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபிஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் அளவு ராகி மாவு எடுத்துக்கோங்க. இது 200 கிராம் அளவு மாவு இருக்கும். இது கூட உங்களுக்கு விருப்பமான காய்கறிகள் சேர்த்துக்கிறலாம். நான் 1 கேரட் துருவிட்டு சேர்க்குறேன். கூடவே ஒரு சின்ன பீட்ரூட் தோல் சீவிட்டு துருவிட்டு சேர்த்துருக்கேன். இது கூடவே ஒரு 50 கிராம் அளவுக்கு கீரையை பொடியாக அரிஞ்சிட்டு சேர்த்துருக்கேன். இது கூட நீங்கள் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியாக அரிஞ்சிட்டு கூட சேர்த்துக்கிறலாம். அது இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதில் கொஞ்சம் போல் மஞ்சள் தூள், சுவைக்கேற்ப உப்பு இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மட்டும் உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ கை வச்சுட்டு நல்லா இதை பிசைஞ்சுக்கோங்க. நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சுக்கணும். இந்த காய்கறிகள், மாவு எல்லாம் ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகுறது மாதிரி பார்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா தான் நம்ம தண்ணி சேர்த்து பிசையணும். இது கூட கொத்தமல்லி, கருவேப்பிலெல்லாம் கூட சேர்க்கலாம். நான் இன்னைக்கு வெஜிடபிள் மட்டும் சேர்த்து பண்ணியிருக்கேன். இது கூட நம்ம பொடியாக அரிஞ்ச பச்சை மிளகா கூட சேர்க்கலாம். நான் இன்னைக்கு சேர்க்கல. குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் பச்சை மிளகா சேர்க்கறத தவிர்த்துருங்க. பெரியவங்க சாப்பிட்றதா இருந்தால் நீங்கள் பச்சை மிளகா சேர்த்துக்கிறலாம். இப்போ நல்லா இதை நம்ம கலந்தாச்சு. இது கூட தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி நல்லா சூடாக இருக்கணும். கொதிக்க வச்ச தண்ணியை சேர்த்து நல்லா இது போல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் நம்ம சேர்த்துருக்க காய்கறிகள் எல்லாமே சீக்கிரமாக வேகக்கூடிய காய்கறிகள். அதனால் நம்ம இதை வதக்கிட்டு தான் சேர்க்கணுன்னு அவசியம் கிடையாது. அப்படியே கூட நம்ம பச்சையாக சேர்க்கலாம். நம்ம தோசை டவாவில் போட்டு இதை சுடும்போது இது நல்லாவே வெந்துடும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. ரொம்ப தண்ணி ஆயிடுச்சுனாலும் விரிசலாக வரும். அதே மாதிரி மாவு ரொம்ப ஹார்டாக இருந்தாலும் ஹார்டாக இருக்கும் நம்ம சாப்பிடும்போது. இப்போ இது ரொம்ப சூடாக இருந்தது, அதனால் நம்ம ஸ்பூன் வச்சுட்டு கலந்துருக்கோம். லேசாக வெதுன்னு வந்ததுக்கப்புறமா கை வச்சு ஒரு தடவை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நம்ம சப்பாத்திக்கு மாவு பிசைவோம்ல, அதை விட கொஞ்சம் சாஃப்டாக இருக்கணும். நம்ம இதில் பீட்ரூட் சேர்த்துருக்கிறதுனால இயற்கையாகவே ஒரு பிங்கிஷ் நிறத்தில் இது வரும். பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ பாருங்கள், மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. இந்த மாதிரி பக்குவத்தில் இருக்கணும். அப்போ தான் நம்ம திரட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதிலேருந்து ஒரு சின்ன உருண்டை எடுத்துட்டு நம்ம அடை மாதிரி தட்டி எடுத்துக்க போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி கையில் எடுத்து நல்லா உருட்டிக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு வாழை இலை, அப்படி இல்லைன்னா இது போல் பட்டர் ஷீட் வச்சுட்டு இதில் கொஞ்சமாக எண்ணெய் இல்லைன்னா நெய் தடவிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம உருட்டி வச்சுருக்க மாவை இதில் வச்சுட்டு அடை போல் தட்டி எடுத்துக்கணும். நான் கொஞ்சம் போல் எண்ணெய் சேர்த்துருக்கேன். இதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். நம்ம எண்ணெய் தடவுறதுனால அது ஒட்டாமல் வரும். அதுக்காக தான் பண்ணுறோம். அதே போல் கையிலையும் கொஞ்சமாக எண்ணெய் இல்லைன்னா நெய் தடவிக்கோங்க. அதுக்கப்புறமா மாவு உருட்டுங்க. இந்த அளவு மாவு எடுத்தோன்னா ஒரு அடைக்கு கரெக்டாக இருக்கும். ஒரு ஆளுக்கு 2 அடை சாப்பிட்டாலே வயிறு ஃபுல்லான மாதிரி இருக்கும். நான் இன்னைக்கு எடுத்திருக்க அளவுகள் 3 பேருக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த அடை மாவை நம்ம தட்ட ஆரம்பிச்சாச்சு. ஓரங்கள் லேசாக வெடிச்சு வர மாதிரி இருந்ததுன்னா அது சரி பண்ணி நம்ம தட்டிகிட்டே வரணும். நல்லா ரவுண்ட் ஷேப்க்கு தட்டிக்கோங்க. ரொம்ப ஹார்டாகவும் தட்டிடக்கூடாது, ரொம்ப ஒல்லியாகவும் தட்டிடக்கூடாது. ஒரு மீடியமான சைஸில் இருக்கணும். ஃபஸ்ட்டு அடை உங்களுக்கு தட்டும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் 2-3 அடை செய்யும்போது ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம அடைக்கு நல்லா தட்டியாச்சு. இதை நம்ம தோசை டவாவில் போட்டு எடுக்கலாம். இது நம்ம சப்பாத்தி போல் கையில் எடுத்து போட முடியாது, எடுக்கிறதுக்கு வராது. ஏன்னா நம்ம ரொம்ப ஒல்லியாக தட்டி இருக்கோம். அதனால் அப்படியே பட்டர் ஷீட் எடுத்துகிட்டு சூடான டவாவில் கவுத்திருங்க. அதுக்கப்புறமா ஒரு 30 செகண்ட்ஸ் விட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த பட்டர் ஷீட்டை லேசாக உரிச்சு எடுத்துருங்க. பாருங்கள், நான் இப்போ பண்ணி காமிக்கிறேன். இப்போது தோசைக்கல் நல்லா சூடாக இருக்குது. அதில் கொஞ்சம் போல் எண்ணெய் தடவிக்கோங்க. நான் இரும்பு கல்லில் செய்கிறேன். நீங்கள் நான்ஸ்டிக் கல்லில் பண்ணுறதா இருந்தால் எண்ணெய் தடவாமையே கூட செய்யலாம்.
சுகர் பேஷண்ட்டுக்கு கொடுக்கறதா இருந்தால் நம்ம எண்ணெயெல்லாம் ஊற்றாமல் அப்படியே கூட டோஸ்ட் மாதிரி பண்ணி தரலாம். இப்போ வந்து எண்ணெய் நல்லா அப்ளை பண்ணியாச்சு. நான் வந்து நல்லெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். நம்ம செஞ்சு வச்சுருக்க அடையை அப்படியே இதில் வச்சுட்டு கொஞ்சம் லேசாக இது போல் தடவி விடுங்க. அதுக்கப்புறமா நீங்கள் இந்த பட்டர் ஷீட்டை வெளியில் எடுத்துடலாம். நம்ம பட்டர் ஷீட்டில் ஏற்கனவே எண்ணெய் தடவி இருக்கோம்ல, அதனால் இது எடுக்கிறதுக்கும் ஈஸியாக வரும். இதில் கொஞ்சம் போல் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஓரங்கள்லாம் நல்லா வேகணும் அதுக்காக. இப்போ 2 பக்கம் திருப்பி விட்டு நல்லா கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நம்ம வெளியில் எடுத்துடலாம். இதை ஹை ஃப்ளேமில் வச்சு வேக வைக்கக்கூடாது. நார்மல் நம்ம தோசை மாதிரி இதை வேக வைக்கக்கூடாது. நல்ல லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 2 பக்கமும் கலர் சேஞ்ச் ஆகி நல்லா வெந்து வரணும். அது வரைக்கும் இது நல்லா வேக வச்சுக்கோங்க. நம்ம இதில் வெஜிடபிள்ஸும் சேர்த்துருக்கோம். இந்த சூட்டில் தான் அந்த வெஜிடபிள்ஸும் வேகணும். இப்போ ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு. இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு இது போல் வேக வச்சுக்கலாம். இதே மாதிரி மீதம் இருக்க எல்லா மாவுலையும் நம்ம வந்து அடை செஞ்சிடணும். அவ்வளோதான், ராகி அடை வந்து தயாராகிருச்சு. இதை நம்ம பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இது கூட தேங்காய் சட்னி, தக்காளி சட்னிலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். அப்படி இல்லைன்னா சிம்பிளாக நம்ம இப்படியே கூட சாப்பிடலாம். ப்ளைனாக சாப்பிட்றதுக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இந்த ராகி அடை வந்து நம்ம பட்டர் ஷீட் இல்லைனா வந்து வாழை இலையில் தட்டி போடலாம். அப்படி ஒரு வேளை உங்களுக்கு பட்டர் ஷீட்டும் வாழை இலையும் கிடைக்காத பட்சத்தில் நம்ம இந்த தோசை டவா இருக்குல்ல, அதை சூடு பண்ணாமல் அப்படியே அது நல்லா ஆறி இருக்கும்ல, அந்த ஸ்டேஜில் இருக்கும்போதே அதில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு நான் இப்போ பட்டர் ஷீட்டில் தட்டினேன்ல, அதே போல் அந்த தோசை டவாவில் டைரெக்டாக வச்சுட்டு நீங்கள் தட்டிட்டு அதுக்கப்புறமா ஸ்டவ்வில் வச்சுட்டு சுட்டு எடுக்கலாம். ஆனால் 2வது தடவை நீங்கள் வந்து அடை போடும்போது மறுபடிக்கும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தோசைக்கல்லை முழுமையாக ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் தட்ட முடியும். கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ இந்த டிப்ஸும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப ஹெல்த்தியாகவும் ரொம்பவே ஃபில்லிங்காகவும் டேஸ்டியாகவும் இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்லேயும் கூட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. ஃபஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 1 கப் அளவு சாதம், அதாவது வடித்த சாதம் எடுத்துக்கோங்க. அதே கப்பில் 1 கப் அளவு துருவின தேங்காய் எடுத்துக்கோங்க. இது 2ஐயும் சேர்த்து நைஸாக அரைச்சிக்கோங்க. எந்த அளவு முடியுமோ அந்த அளவுக்கு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. நீங்கள் மீந்து போன சாதத்தில் கூட இந்த ரெசிபி பண்ணலாம். இது கூடவே கேப்ப மாவு, அதாவது ராகி மாவு இருக்குல்ல, அது சேர்த்துக்கோங்க. எந்த கப்பில் சாதம் தேங்காய் துருவெல்லாம் எடுத்தீங்களோ அதே கப்பில் 2 கப் அளவு ராகி மாவு எடுத்துக்கோங்க. இது கூடவே அதே கப்பில் தண்ணி சேர்த்துக்கோங்க. 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பூன் இல்லைன்னா ஒரு கரண்டி வச்சுட்டு இது போல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. வீட்டில் இருக்க ஏதாவது ஒரு கப்பு இல்லைன்னா டம்ளர் எடுத்துக்கோங்க. அதில் நான் சொல்கிற எல்லா இன்க்ரீடியண்ட்டும் அளந்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இதை ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். இப்போ இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா கலக்கிக்கோங்க. ஒரு விஸ்க் இல்லைன்னா ஒரு கரண்டி வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நம்ம வந்து அரைச்சோம்ல, அந்த டைம்லையே நீங்கள் வந்து உப்பு சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ மூடி போட்டு மூடிட்டு ஓவர் நைட் அப்படியே வச்சுருங்க. அப்போ தான் இது நல்லா பொங்கி வரும். நம்ம இதில் ஈஸ்ட்டு சோடா எதுவும் சேர்க்கலை, அதனால் கண்டிப்பாக ஓவர் நைட் அப்படியே வச்சிடணும். இப்போ ஒரு நைட் ஃபுல்லாக இருக்குது. இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா ஃப்ளஃபியாக பொங்கி வந்திருக்கு. இந்தளவு பொங்கி இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து ஆப்பம் நல்லா சாஃப்டாக புசு புசுன்னு இருக்கும். இப்போ இந்த மாவை அடி வரைக்கும் நல்லா வந்து ஒரு கரண்டி வச்சுட்டு நல்லா இது போல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடியில் கொஞ்சம் மாவு தங்கியிருக்கும், அதனால் அடி வரைக்கும் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், இப்போ ஆப்பம் செய்கிறதுக்கு மாவு தயாராக இருக்குது. இதில் நம்ம இப்போ ஆப்பம் செய்ய ஆரம்பிச்சிடலாம். இதில் நம்ம தேங்காய்லாம் சேர்த்துருக்கிறதுனால நல்ல ஃப்ளேவரோட ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதே மாவை நீங்கள் தோசை மாவாக கூட பயன்படுத்தலாம். இதே மாவில் நீங்கள் தோசையும் செய்யலாம். இப்போ ஆப்பக்கடாய் சூடுபடுத்திக்கோங்க. நான் வந்து நான்ஸ்டிக் ஆப்பக்கடாய் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் நார்மலாக பழக்கப்படுத்தின இரும்பு கடாய் கூட யூஸ் பண்ணலாம். கடாய் வந்து நல்ல சூடாக இருக்கணும். அதில் 2 கரண்டி மாவு எடுத்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கடாயை இந்த மாதிரி எல்லா பக்கமும் திருப்பி விட்டு இது போல் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மாவை எல்லா பகுதியிலையும் ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறமா மூடி போட்டு மூடிட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இது முழுமையாக வெந்து வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஆப்பம் வந்து 2 நிமிஷத்துலேயே சூப்பராக வெந்துடும். இப்போ 2 நிமிஷம் ஆகியிருக்கு. நம்மளோட ஆப்பம் வந்து சூப்பராக தயாராகிருக்கு. இதை இப்போ நீங்கள் வெளியில் எடுத்துடலாம்.
உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் சுற்றிலும் கொஞ்சமாக நெய் இல்லைன்னா எண்ணெய் விட்டு கூட சுடலாம். நான் அப்படியே சுட்டிருக்கேன். இது போல் ஒரு அரிக்கரண்டி வச்சு வெளியில் எடுத்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக எடுக்க முடியும். இதே போல் மீதி இருக்க எல்லா மாவுலையும் நம்ம அப்பம் செஞ்சிடலாம். நடுவில் நல்ல பஞ்சு போல் சுற்றிலும் நல்ல கிறிஸ்பியாக ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதே மாதிரி மீதி இருக்க எல்லா அப்பமும் செஞ்சு நம்ம சர்வ் பண்ணிடலாம். இது கூட தொட்டு சாப்பிட்றதுக்கு நான் இன்றைக்கி தேங்காய் பால் ரெடி பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேங்காய் பால் வச்சு சாப்பிட இஷ்டம் இல்லைன்னா நீங்கள் வெஜிடபிள் குருமா வச்சு சாப்பிட்லாம், கடலைக்கறி வச்சு சாப்பிட்லாம். இது எல்லாமே நம்ம சேனலில் இருக்குது. டிஸ்கிரிப்ஷன்லையும் லிங்க் தந்திருக்கேன், வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஈஸ்ட்டு சோடாலாம் இல்லாமல் ரொம்ப சிம்பிளான முறையில் டேஸ்டியான ஆப்பம் சூப்பராக தயாராகிருச்சு. நீங்கள் இந்த ரெசிப்பியை கடை மாவு யூஸ் பண்ணி பண்ணலாம், அப்படி இல்லைனா வீட்டில் அரைச்ச ராகி மாவில் கூட பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஆரோக்கியமாகவும் இருக்கும், ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு கிளாஸில் 3/4 கப் அளவுக்கு பால் எடுத்துக்கோங்க. இது கூட 1.5 டீஸ்பூன் வினிகர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ஒரு 150 ml அளவு பால் இருக்கும். இது நல்லா கலந்துட்டு இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இது காய்ச்சி ஆற வச்ச பால். அடுத்து ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1/2 கப் அளவு பட்டர் சேர்த்துக்கோங்க. இது 60 கிராம் அளவு பட்டர் இருக்கும். இது கூடவே 1/2 கப் அளவு நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க. இது ஒரு 100 கிராம் அளவு நாட்டு சக்கரை இருக்கும். இப்போ இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு நிமிஷத்துக்கு இந்த மாதிரி விஸ்க் வச்சு கலந்துட்டே இருங்க. ஸ்டார்டிங்கில் கலக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஏன்னா பட்டர் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும்ல, அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு க்ரீமியான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஒரு நிமிஷத்துக்கு இது நல்லா கலந்தாச்சு. நல்ல ஒரு க்ரீமியான கன்சிஸ்டன்சியில் இருக்குல்ல, இது பெர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ இது கூட நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்சுருக்க பால் இருக்குல்ல, அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அதாவது பாலும் வினிகரும் சேர்த்து ஆரம்பத்துலேயே மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம்ல, அந்த பால் கலந்துட்டு மீத இருக்க பாலையும் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. நம்ம சேர்த்துருக்க எல்லா பொருட்களும் ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம இதில் பட்டர் சேர்த்துருக்கிறதுனால பால் கொஞ்சம் சில்லுன்னு இருந்ததுன்னா பட்டர் கொஞ்சம் திரியாக இருக்க மாதிரி இருக்கும். அது ப்ராப்ளம் கிடையாது. நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது அது தானாகவே நல்லா மிக்ஸ் ஆகிக்கும். இப்போ இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. நீங்கள் வெனிலா எசன்ஸுக்கு பதிலாக உங்களுக்கு பிடிச்ச எந்த ஃப்ளேவர் வேணாலும் யூஸ் பண்ணலாம். ராகி மாவோட வாசனை தெரியக்கூடாதுன்றதுக்காக நான் 1 டீஸ்பூன் அளவு வெனிலா எசன்ஸ் சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா கலந்ததுக்கப்புறமா ஒரு சன்னி வச்சுட்டு இதில் 1/2 கப் அளவு ராகி மாவு சேர்த்துக்கோங்க, அதாவது கேப்ப மாவு. இது கூடவே ஒரு 1/2 கப் அளவு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. நீங்கள் கோதுமைக்கு பதிலாக மைதா கூட யூஸ் பண்ணலாம். 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1 டீஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர் சேர்த்துக்கோங்க. நான் டார்க்காக இருக்கக்கூடிய கொக்கோ பவுடர் சேர்த்துருக்கேன், அதனால் 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். நீங்கள் நார்மலான கலரில் இருக்கக்கூடிய கொக்கோ பவுடர் சேர்த்திங்கன்னா 2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா ஜலிச்சுட்டு இது போல் எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு விஸ்க் வச்சு இது நல்லா கலந்துக்கோங்க. ரொம்ப அதிக நேரம் கலந்துடக்கூடாது. ரொம்ப அதிகமாக கலந்துட்டோன்னாலும் கேக் ஹார்டாக வரும். அதனால் ஜென்டிலாக இது போல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மாவு கொஞ்சம் ரொம்ப கெட்டியாக இருக்க மாதிரி இருக்குல்ல, இந்த ஸ்டேஜில் தேவையான அளவு பால் இல்லைனா தயிர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். எனக்கு இப்போ ஒரு 1/2 கப் அளவு பால் செலவாகி இருக்கும். 1/2 கப் பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணும்போது எனக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் வந்துடுச்சு. உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. கேக்கோட மாவு கன்சிஸ்டன்சி ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது, அதே சமயம் ரொம்ப தின்னாகவும் இருக்கக்கூடாது. ஒரு மீடியமான கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். பாருங்கள், இது பெர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ நம்ம கேக் ட்ரே ரெடி பண்ணிடலாம். இது போல் ஒரு கேக் ட்ரே அப்படி இல்லைனா ஃப்ளாட்டாக இருக்கக்கூடிய ஸ்டீல் டிஃபன் பாக்ஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதில் இப்போ எண்ணெய் தடவிக்கோங்க. எண்ணெய் தடவிட்டு நம்ம அப்படியே கூட கேக் பண்ணலாம். நான் கொஞ்சமாக எக்ஸ்ட்ரா சேஃப்டிக்காக ஒரு பட்டர் ஷீட் கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். பட்டர் ஷீட் நம்ம வீட்டிலையே பண்ணலாம். அந்த வீடியோ வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுறேன். இப்போது பட்டர் ஷீட் வச்சாச்சு. இப்போ இதில் நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்சுருக்க கேக் மாவை சேர்த்துடலாம். கேக் மாவோட கன்சிஸ்டன்சி பாருங்கள், இந்த அளவு கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இது ரிப்பன் கன்சிஸ்டன்சின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பதத்தில் இருந்தால் தான் கேக் நல்ல சாஃப்டாக நல்ல ஃப்ளஃபியாக வரும். ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒரு டிப்பு. கேக் மாவை இது போல் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா இது போல் டேப் பண்ணிக்கோங்க. நல்லா டேப் பண்ணிவிட்டு நம்ம இதை இப்போ பேக் பண்ணிடலாம். பேக் பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி நல்ல ஒரு அடிகனமான பாத்திரம் எடுத்திருக்கேன்.
அது உள்ள ஸ்டாண்ட் வச்சுட்டு இதை மூடி போட்டு மூடிட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு இதை ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. 5லேருந்து 10 நிமிஷம் கரெக்டாக இருக்கும். இப்போ இது நல்லா ப்ரீ ஹீட் ஆகட்டும். இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆகிடுச்சு. நம்ம இதை ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ இது உள்ள நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கேக் ட்ரே வச்சுருங்க. இந்த பாத்திரம் ரொம்ப சூடாக இருக்கும், அதனால் நம்ம பார்த்து ஹேண்டில் பண்ணணும். இப்போ மறுபடிக்கும் மூடி போட்டு மூடிட்டு லோ ஃப்ளேமில் வச்சு 30லேருந்து 40 நிமிஷம் வரைக்கும் வேக வச்சுக்கோங்க. ஒவ்வொருத்தரோட தீ அளவை பொறுத்து டைமிங் மாறுபடலாம். ஸோ இடையிடையில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ கேக் வேகலைன்னா மறுபடிக்கும் கொஞ்ச நேரம் மூடி போட்டு வேக வைக்கிற மாதிரி இருக்கும். எனக்கு கரெக்டாக 45 நிமிஷம் ஆச்சு. இப்போ பாருங்கள், கேக் நல்லா ஃப்ளஃபியாக சூப்பராக தயாராகிருக்கு. கேக் வெந்துருச்சான்னு செக் பண்ணுறதுக்கு ஒரு கத்தியை இது போல் இன்சர்ட் பண்ணி பாருங்கள். மாவு கொஞ்சம் கூட ஒட்டாமல் வந்திருக்குல்ல, இப்போ கேக் வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம இதை வெளியில் எடுத்துகிட்டு ஆற வச்சிடலாம். ஆறுனதுக்கப்புறமா இது போல் இந்த பேக்கிங் பேப்பர் இருக்குல்ல, அதை ரிமூவ் பண்ணிடுங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு பிளேட் வச்சு இது போல் கவிழ்த்திட்டு இந்த மாதிரி வச்சுட்டு டேப் பண்ணிக்கோங்க. நல்லா டேப் பண்ணிவிட்டு இந்த ட்ரேயை வெளியில் எடுக்கும்போது நம்மளோட கேக் சுலபமாக டிமோல்ட் ஆகி வரும். நீங்களே பாருங்கள் எவ்வளோ பெர்ஃபெக்டாக வெளியில் வந்திருக்கு. பார்க்கும்போதே அதோட டெக்ஸ்சர் அவ்வளோ சாஃப்டாக தெரியுது. நான் இப்போ கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். கட் பண்ணுறதுக்கு முன்னாடி இது போல் திருப்பி வச்சுக்கலாம். இந்த கேக்கை நான் அப்படியே ப்ளைனாக தான் சர்வ் பண்ண போகிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இதில் க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு பர்த்டே கேக் மாதிரி கூட கட் பண்ணலாம். இப்போ இது எவ்வளோ சாஃப்டாக இந்த கத்தி உள்ளே இறங்குதில்ல, உங்களுக்கே தெரியும் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. டேஸ்ட்டும் ரொம்ப அருமையாக இருந்துச்சு. கொஞ்சம் கூட அந்த ராகியோட டேஸ்ட் வரலை. குழந்தைங்கள்லாம் கேக் கேட்டாங்கன்னா இது போல் ஹெல்த்தியான மைதா இல்லாத கேக் செஞ்சு கொடுங்க. அப்போ ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இதில் நம்ம வெள்ளை சர்க்கரையும் யூஸ் பண்ணல. ஸோ இது 100% ஹெல்த்தியான ஒரு கேக் ரெசிபி. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பார்க்கணும். இதே போல் ராகியில் நிறைய வகையான ரெசிபீஸ் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோஸ்லாம் கூட செக் பண்ணுங்கள். அந்த எல்லா வீடியோஸோட லிங்க்கும் வீடியோக்கு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். இந்த கேக்கோட டெக்ஸ்சர் கலர்லாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. நல்ல பஞ்சு மாதிரி அவ்வளோ பெர்ஃபெக்டாக இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் 1.25 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. எந்த கப்பில் ராகி மாவு எடுக்கிறீங்களோ அதே கப்பில் 1.25 கப் அளவு தண்ணி கரெக்டாக இருக்கும். அதாவது 1 கப் அளவு ராகி மாவுக்கு 1.25 கப் அளவு தண்ணி கரெக்டான ரேஷியோ. இப்போ இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நீங்கள் எண்ணெய்க்கு பதிலாக நெய் சேர்க்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறமா இது கூட ராகி மாவு சேர்த்துருங்க. நான் 1 கப் அளவு ராகி மாவு எடுத்திருக்கேன். இப்போ ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இது நல்ல ஒரு மாவு பக்குவத்துக்கு வரும். அது வரைக்கும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி கைவிடாமல் நல்லா கலந்துகிட்டே இருங்க. ஸ்டார்டிங்கில் நல்லா ட்ரையாக இருக்க மாதிரி இருக்கும். அதனால் நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவும் சேர்த்துடக்கூடாது. இந்த தண்ணி அளவே இதுக்கு போதுமானது. எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்துட்டோன்னா அதுக்கப்புறம் நம்மளுக்கு சப்பாத்தி போல் திரட்டுறதுக்கு வராது. ஸோ தண்ணி சேர்க்காமல் இதே மாதிரி கலந்துகிட்டே இருங்க. இப்போ பாருங்கள், நல்லா கலந்தாச்சு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே மூடி போட்டு மூடிட்டு வச்சுருங்க. இது கை பொறுக்கிற சூடு வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம இதை பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இது நம்ம பிசையும் போது கரெக்டான பக்குவத்துக்கு நல்ல ஒரு மாவு பதத்துக்கு வரும். இப்போ மூடி போட்டு மூடியாச்சு. இப்போ பாருங்கள், இது கை பொறுக்கிற சூட்டில் இருக்குது. முழுமையாக ஆறணும்னு அவசியம் இல்லை. இந்த அளவுக்கு லேசாக கொஞ்சம் வெது வெதுன்னு சூடு இருந்தால் ஓகே. இப்போ கையை கொஞ்சமாக தண்ணியில் நனைச்சிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நார்மல் தண்ணி, சுடு தண்ணிலாம் இல்லை, நார்மல் தண்ணியில் நனைச்சிட்டு இது போல் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அதாவது நம்ம சப்பாத்திக்கெலாம் மாவு பிசைவோம்ல, அந்த மாதிரி நல்ல சாஃப்டான மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கணும். நம்ம எந்த அளவுக்கு பிசைஞ்சு எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு சப்பாத்தி நல்லா சாஃப்டாக வாயில் வைக்கும்போது அப்படியே கரைஞ்சி போகிற அளவுக்கு சாஃப்டாக வரும். அதுவே மாவு ரொம்ப ஹார்டாக இருந்ததுன்னா சப்பாத்தியும் ஹார்டாக தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், மாவு நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. ஒருவேளை உங்களுக்கு மாவு கையில் ஒட்டுறது போல் இருந்ததுன்னா இடையிடையில நீங்கள் கையில் கொஞ்சமாக தண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். எண்ணெய் எதுவும் அப்ளை பண்ண தேவையில்லை. இப்போ பாருங்கள், சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிக்கு கரெக்டான பக்குவத்தில் மாவு தயாராக இருக்குது. தொட்டு பார்க்கும்போது இவ்வளோ நல்லா சாஃப்டாக இருக்கணும். இது பெர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ இதுக்கு மேலே கொஞ்சமாக தண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. இது எதுக்காக பண்ணுறோன்னா மாவு காஞ்சிராமல் இருக்கணும். அதுக்காக தண்ணி நல்லா அப்ளை பண்ணதுக்கப்புறமா
மூடி போட்டு மூடிட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு இதை அப்படியே வச்சுருங்க. இதை நல்லா ஊறட்டும். 10 நிமிஷத்துக்கு அப்புறமா இதுலேருந்து சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கோங்க. நம்ம நார்மலாக சப்பாத்திக்கு உருட்டுவோம்ல அந்த மாதிரி. எந்த அளவுக்கு பெரிய சப்பாத்தியாக செய்ய போகிறீங்களோ அந்த அளவுக்கு உருண்டை எடுத்துக்கோங்க. நான் வந்து மீடியம் சைஸில் செய்ய போகிறேன். ஸோ இந்த அளவுக்கு உருண்டை எடுத்துகிட்டு இது போல் உருட்டிக்கிறேன். இதே போல் மீதற்கு எல்லா மாவுலையும் நம்ம உருண்டை உருட்டி வச்சுட்டு அதுக்கப்புறமா சப்பாத்தி திரட்ட ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு பூரிக்கட்டையில் கொஞ்சமாக ராகி மாவு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம உருட்டி வச்சுருக்க மாவை வச்சுட்டு அதுக்கு மேலேயும் கொஞ்சமாக ராகி மாவு தடவிட்டு இது போல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறமா நம்ம வந்து நார்மலாக சப்பாத்தி திரட்டுவோம்ல அதே போல் திரட்டிக்கணும். பாருங்கள் இந்த மாதிரி. இது போல் நம்ம ராகி மாவு போட்டு திரட்டுறதுனால ஈஸியாக திரட்டுறதுக்கு வரும். நீங்கள் ராகி மாவுக்கு பதிலாக கோதுமை மாவு கூட யூஸ் பண்ணி திரட்டிக்கலாம். நான் முழுமையாக ராகி மாவு வச்சே பண்ணுறதுனால இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். இது நல்ல ஒரு ரவுண்ட் ஷேப்க்கு திரட்டிக்கோங்க. நார்மலாக நம்ம கோதுமை மாவில் சப்பாத்தி பண்ணுவோம்ல அது வந்து ஈவனாக வரும். ஆனால் இந்த சப்பாத்தி ரவுண்ட் ஷேப்க்கு வரும். ஆனால் ஓரங்கள் வந்து இது போல் விட்டு விட்டு தான் இருக்கும். ஏன்னா அந்த மாவோட கன்சிஸ்டன்சி அந்த மாதிரி. இப்படியே கூட நீங்கள் நார்மலாக சப்பாத்தி செஞ்சிடலாம். அப்படி இல்லைன்னா ஷார்ப்பான எட்ஜுடைய டிஃபன் பாக்ஸ் அப்படி இல்லைன்னா பவுல் வச்சுருந்தீங்கன்னா அது வச்சு கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கூட சப்பாத்தி பண்ணலாம். அவ்வளோதான். இப்போ இதை நம்ம சுட்டு எடுத்துடலாம். நான் வந்து இன்றைக்கி கட் பண்ணிவிட்டு சுட்டு எடுக்க போகிறேன். வீடியோவில் பார்க்குறதுக்கு கொஞ்சம் அழகாக இருக்கும். அதுக்காக நீங்கள் வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணும்போது அப்படியே கூட பண்ணலாம். ஷார்ப்பான ஒரு பாத்திரம் வச்சு இது போல் கட் பண்ணிட்டோன்னா பார்க்குறதுக்கு பெர்ஃபெக்டான ஒரு ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும். பாருங்கள். இது போல் மீத இருக்க மாவில் நம்ம மறுபடிக்கும் சப்பாத்தி பண்ணி சுட்டு எடுத்துடலாம். இப்போ இதுக்கு மேலே இருக்க வரமாவு எல்லாத்தையும் தட்டிடுங்க. இதுக்கு மேலே வரமாவு அதாவது ராகி மாவு போட்டிருக்கோம்ல அது எல்லாத்தையும் தட்டிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் தோசை டவாவில் போட்டு இதை சுட்டு எடுத்துக்கலாம். இந்த வரமாவோட அப்படியே நம்ம சுட்டு எடுத்தோன்னா ரொம்ப ஹார்டாக இருக்க மாதிரி இருக்கும் சப்பாத்தி. அதனால் முடிஞ்ச அளவுக்கு இது போல் தட்டிட்டு அதுக்கப்புறமா சுட்டுடுங்க. நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ சூடான தோசை டவாவில் இது போல் வச்சுருங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே ஒரு ஈர துணி வச்சு இது போல் அமுத்தி கொடுங்க. அப்போ தான் நல்லா ஃப்ளஃபியான ரொட்டி நம்மளுக்கு கிடைக்கும். நான் வந்து நார்மலான க்ளீனான ஒரு ஒயிட் கிளாத் எடுத்திருக்கேன். அதை தண்ணியில் நனைச்சிட்டு நல்லா பிழிஞ்சிட்டு யூஸ் பண்ணிக்கிறேன். இதே போல் நீங்களும் பண்ணுங்கள். பொதுவாக நம்ம வீட்டில் ராகி சப்பாத்தி பண்ணும்போது வர ஒரே மிஸ்டேக் வந்து ராகி சப்பாத்தி ரொம்ப ஹார்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு தான். ஆனால் இந்த மெத்தடில் நீங்கள் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஹார்டாக இருக்காது. ரொம்ப சாஃப்டாக வாயில் வச்சு ஈஸியாக கிடைக்கிறது போல் இருக்கும். இப்போ ஒரு சைடு லேசாக வெந்ததுக்கப்புறமா இன்னொரு பக்கம் திருப்பி வச்சுக்கோங்க. இதுக்கப்புறமா வர ப்ராசஸ் வந்து நம்ம நார்மலாக நம்ம வீட் சப்பாத்தி எப்படி செய்வோமோ அதே போல் தான். 2 பக்கம் திருப்பி விட்டு நல்லா வெந்ததுக்கப்புறமா வெளியில் எடுத்துடலாம். இதே மெத்தடில் மீத இருக்க எல்லா மாவுலையும் நம்ம சப்பாத்தி செஞ்சு வெளியில் எடுத்துடலாம். அவ்வளோதான். நம்மளோட டேஸ்டியான ரொம்ப ஹெல்த்தியான கேழ்வரகு சப்பாத்தி சூப்பராக தயாராகிருச்சு. நீங்களும் வீட்டில் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இது கூட வச்சு சாப்பிட்றதுக்கு பன்னீர் குருமா ரெடி பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு விருப்பமான எந்த சைடிஷ் வேணாலும் வச்சு சாப்பிட்லாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் அளவு கேழ்வரகு சேர்த்துக்கோங்க, அதாவது ராகி சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1/4 கப் அளவுக்கு வெள்ளை முழு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. உடைச்ச உளுந்து சேர்க்காதீங்க, முழு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது தண்ணி ஊற்றிட்டு 2-3 டைம் நல்லா வாஷ் பண்ணிடுங்க. கொஞ்சம் கூட அழுக்கு இருக்கக்கூடாது. அந்த மாதிரி பார்த்து நல்லா வாஷ் பண்ணிடுங்க. எந்த கப்பில் கேப்பை எடுக்கிறீங்களோ அதே கப்பில் மற்ற எல்லா இன்க்ரீடியண்ட்டும் அளந்துக்கோங்க. இப்போது 2-3 டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. இது முங்குற அளவு தண்ணி சேர்த்துட்டு இது நல்லா ஊற வச்சுருங்க. ஒரு 5 மணி நேரம் இது அப்படியே நல்லா ஊறட்டும். ஊறினதுக்கு அப்புறமா தான் நம்ம இதை அரைக்க போகிறோம். இது கூடவே ஒரு 1/4 கப் அளவு அவல் சேர்த்து ஊற வச்சுருங்க. உங்ககிட்ட அவல் இல்லைன்னா நம்ம இதை அரைக்க போகிற நேரத்தில் நீங்கள் இது கூட சேர்த்து ஒரு 1/4 கப் அளவு வேக வச்ச சாதம் வந்து சேர்த்துக்கலாம், அதாவது வடித்த சாதம் சேர்த்துக்கலாம். நான் வந்து அவல் சேர்த்து தான் பண்ண போகிறேன். இப்போ இதுவும் நல்லா ஊறட்டும். மூடி போட்டு மூடிட்டு இதை அப்படியே ஒரு உரமாக வச்சுருங்க. இப்போ 5 மணி நேரம் நல்லா ஊறிருக்கு. இதை வந்து தண்ணியிலேருந்து எடுத்துட்டு நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். எந்த அளவு முடியுமோ அந்த அளவுக்கு நைஸாக அரைச்சிக்கோங்க. தேவைப்பட்டதுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க. ஸ்டார்டிங்கில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம அரைக்கும் போது தேவைன்னா நீங்கள் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம். நான் வந்து மிக்சி ஜாரில் அரைக்கிறேன், நீங்கள் கிரைண்டரில் கூட அரைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதோட கன்சிஸ்டன்சி இந்த அளவு இருக்குது.
இது வந்து பெர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ இதை நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். இதே போல் மீதம் இருக்க ராகி அதுக்கப்புறம் உளுந்து எல்லாத்தையும் அரைச்சிட்டு அதே பாத்திரத்தில் மாற்றிடுங்க. இப்போ எல்லா ராகியும் அரைச்சி எடுத்தாச்சு. இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உங்கள் சுவைக்கு ஏற்ப நீங்கள் உப்பு அதிகமாகவோ குறைவாகவோ சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கை வச்சு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நம்ம கை வச்சு நல்லா கலக்கும் போது தான் மாவு நல்லா புளிச்சு பொங்கி வரும். அப்போ நம்ம தோசை ஊற்றும் போது நல்லா கிறிஸ்பியாக நல்லா சூப்பராக இருக்கும். நார்மலாக நம்ம அரிசி மாவு தோசை போலவே இருக்கும். இப்போ இதை மூடி போட்டு மூடிட்டு ஒரு 8 மணி நேரம் அப்படியே வச்சுருங்க. 8 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நீங்களே பாருங்கள் மாவு எந்த அளவுக்கு பொங்கி புளிச்சு வந்திருக்கு. இப்போ இந்த மாவில் நீங்கள் தோசை ஊற்றலாம். மாவு கொஞ்சம் மீதம் இருந்ததுன்னா நீங்கள் இந்த மாவை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஒரு 1 வீக் வரைக்கும் கூட வச்சு யூஸ் பண்ணலாம். நார்மலாக நீங்கள் எப்படி அரிசி மாவு தோசை செய்வீங்களோ அதே போல தான். இப்போ இந்த மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மாவு இந்த அளவுக்கு நல்லா ஃப்ளஃபியாக புளிச்சு வந்திருந்தா தான் நம்ம செய்கிற தோசை நல்லா டேஸ்டியாகவும் பெர்ஃபெக்டாகவும் இருக்கும். ஒரு சின்ன பாத்திரத்தில் கொஞ்சமாக மாவு எடுத்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு தோசை செய்யுங்க. மீதம் இருக்க மாவை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். அப்போ வந்து மாவு ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கும். இந்த மாவு நல்லா கெட்டியாக இருக்குது. இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நம்ம கரைச்சிக்கலாம் தோசை மாவு பக்குவத்துக்கு. நார்மலாக நம்ம வீட்டில் இருக்க ராகி மாவுலையும் நம்ம வந்து தோசை செய்யலாம். ஆனால் அதை விட இந்த தோசை நல்லா டேஸ்டியாகவும் பெர்ஃபெக்டாகவும் இருக்கும். ராகியில் தோசை செஞ்சால் பொதுவாக யாரும் சாப்பிட மாட்டாங்க. ஆனால் இந்த மாதிரி பண்ணி பாருங்க, கண்டிப்பாக கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. இதே போல் நவதானிய தோசை அதுக்கப்புறம் ஹெல்த்தியான நிறைய வெரைட்டியான தோசைலாம் நம்ம சேனலில் இருக்குது. அதோட லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். இப்போ தோசை மாவு கன்சிஸ்டன்சிக்கு கரைச்சதுக்கப்புறமா தோசைக்கல் சூடுபடுத்திக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி இரும்பு தோசைக்கல் அதுக்கப்புறம் நான்ஸ்டிக் தோசைக்கல் ரெண்டுலேயுமே உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு நான் இன்றைக்கி இரும்பு கல்லில் செஞ்சு காமிக்கிறேன். இரும்பு தோசைக்கல் நல்லா சூடானதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி தெளித்து அதை க்ளீன் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா தோசையை ஊற்றுங்க. இந்த மாதிரி நீங்கள் எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு தோசை ஊற்றுவீங்கன்னா அந்த மாதிரி கூட பண்ணலாம். கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தோசை ஊற்றலாம். இப்போ இதுக்கு மேலே கொஞ்சமாக எண்ணெய் இல்லைன்னா நெய் ஊற்றிடுங்க. இப்போ தோசை நல்லா முறுமுறுவாக வந்ததுக்கப்புறமா இதை நம்ம வெளியில் எடுத்துடலாம். நீங்களே பாருங்கள் எந்த அளவுக்கு பெர்ஃபெக்டாக வந்திருக்கு. உங்களுக்கு இந்த அளவு கிறிஸ்பினஸ் வேணான்னா நீங்கள் சாஃப்டாக இருக்கும்போதே வெளியில் எடுத்துடலாம். அவ்வளோதான், நல்ல முறுமுறுவான ராகி தோசை சூப்பராக தயாராகிருச்சு. இதே போல் மீதி இருக்க எல்லா தோசையும் நம்ம செஞ்சிடலாம். நான்ஸ்டிக் கல்லையும் அதே மாதிரி தான். கல் நல்லா சூடானதுக்கப்புறமா தண்ணி தெளித்து க்ளீன் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா தோசை ஊற்றிடுங்க. எண்ணெய் வேணும்னா நீங்கள் அப்ளை பண்ணிட்டு கூட தோசை ஊற்றலாம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு தோசை நல்லா வெந்ததுக்கப்புறமா வெளியில் எடுத்துருங்க. இதே போல் மீதி இருக்க எல்லா மாவுலையும் தோசை ஊற்றிட்டு நம்ம வெளியில் எடுத்துடலாம். பார்க்குறதுக்கு மட்டும் இல்லை, டேஸ்ட்டும் ரொம்பவே பிரமாதமாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இன்றைக்கி இது கூட தொட்டு சாப்பிட்றதுக்கு கடலைக்கறி பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து எந்த விதமான சட்னி இல்லைனா கிரேவி ரெசிபிஸ் கூட வச்சு சர்வ் பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக இந்த ஆரோக்கியமான டேஸ்டியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டில் மட்டும் இல்லை டின்னராக கூட எடுத்துக்கிறலாம். ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு 2 கப் அளவு ராகி மாவு எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து வீட்டில் அரைச்ச கேப்ப மாவு. நீங்கள் கடையில் இருக்கக்கூடிய கேப்ப மாவு கூட யூஸ் பண்ணலாம். இந்த கப்பில் 2 கப் அளவு நான் எடுத்திருக்கேன், இந்த சில்வர் கப்பில். இதே கப்பில் தான் நம்ம மற்ற இன்க்ரீடியண்ட்டும் அளப்போம். அதாவது தண்ணி வந்து இதே கப்பில் தான் அளக்கணும். இப்போ இந்த ராகி மாவு ஒரு உரமாக இருக்கட்டும். ஒரு கடாயில் 2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா கொதிச்சு வரட்டும். நான் சொன்னது போல் 2 கப் ராகி மாவுக்கு 2 கப் தண்ணி வச்சுக்கோங்க. தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க கேப்ப மாவை சேர்த்துருங்க. கேப்ப மாவு சேர்த்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சேர்த்துருக்க தண்ணி வந்து கரெக்டாக இருக்கும். எக்ஸ்ட்ரா தண்ணி தேவைப்படாது. ஸ்டார்டிங்கில் நம்ம கலரும் போது தண்ணி தேவைப்படுமோ அப்படின்னு தோணும். ஆனால் கண்டிப்பாக வந்து தேவைப்படாது. நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. கரெக்டான பக்குவத்தில் வந்துடும். இப்போ பாருங்கள், இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு.
கலந்ததுக்கு அப்புறமா இப்போ வந்து நம்ம கை வச்சு இதை பிசைய முடியாது, கொஞ்சம் வந்து வெதுவெதுப்பான சூடு வரட்டும், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். இப்போ மூடி போட்டு மூடிட்டு இது ஒரு உரமாக வச்சிடலாம். வெதுவெதுப்பான சூடு வந்ததுக்கப்புறமா மூடி ஓப்பன் பண்ணிவிட்டு கை வச்சு நல்லா இதை பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நம்ம சப்பாத்திக்கெலாம் மாவு பிசைவோம்ல அந்த மாதிரி. மாவு இப்போ கை பொறுக்கிற சூட்டில் இருக்குது. இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம பிசைஞ்சிடணும். இன்னும் கொஞ்சம் ஆறிடுச்சுன்னா இறுகிரும், அதுக்கப்புறம் நம்ம வந்து பிசைகிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். நல்லா அழுத்தம் கொடுத்து 3லேருந்து 4 நிமிஷத்துக்கு கைவிடாமல் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. தேவைப்பட்டதுன்னா கொஞ்சமாக கையில் எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க. நான் எண்ணெய் எதுவும் அப்ளை பண்ணல, அப்படியே பிசைஞ்சிக்கிறேன். இப்போ பாருங்கள், சப்பாத்தி மாவு பதத்துக்கு இதை எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இதை நம்ம இடியாப்பம் பிழிய ஆரம்பிச்சிடலாம். இது போல் இடியாப்பம் அச்சு இருக்கும்ல, அதை வந்து இடியாப்ப உரலில் சேர்த்துக்கோங்க. நல்ல பொடி கண்ணாக இருக்கணும். கொஞ்சம் பெரிய கண்ணாக இருந்தாலும் நம்மளோட இடியாப்பம் வந்து ஹார்டாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சமாக மாவு எடுத்துகிட்டு இது போல் சிலிண்டர் ஷேப்க்கு உருட்டிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம செஞ்சு வச்சுருக்க இடியாப்ப உரலில் வச்சுட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி இதை நம்ம பிழிய ஆரம்பிச்சிடணும். இப்போ இதை நல்லா க்ளோஸ் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம வந்து இட்லி தட்டு இருக்குல்ல, அதில் கொஞ்சமாக வந்து எண்ணெய் தடவிக்கோங்க. இட்லி தட்டுக்கு பதிலாக இடியாப்ப தட்டுன்னு விற்கும், அதில் கூட நீங்கள் இதை செய்யலாம். எல்லா குழியிலையும் எண்ணெய் அப்ளை பண்ணதுக்கப்புறமா இடியாப்பத்தை வந்து இது போல் ஒவ்வொரு அச்சிலையும் பிழிஞ்சிக்கோங்க. நார்மல் நம்ம இடியாப்பம் புளிவோம்ல அதே போல் தான், ஆனால் இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா நம்ம சுடுதண்ணியில் போட்டு நல்லா பரட்டி எடுத்துருக்கோம் அந்த மாவை. நார்மல் பச்சை தண்ணி ஊற்றியும் நம்ம வந்து பிசைஞ்சு இந்த இடியாப்பம் பண்ணலாம், ஆனால் அது அந்தளவுக்கு பூ மாதிரி நல்லா வந்து சாஃப்டாக வராது. ஆனால் இது பிழியறதுக்கு கஷ்டமாக இருந்தாலும் சாப்பிடும்போது நல்லா சாஃப்டாக பூ போல் இருக்கும். இப்போ வந்து இட்லி சட்டியில் தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. நான் வந்து 2 கப் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுருக்கேன். இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்க இடியாப்பத்தட்டை உள்ளே வச்சுட்டு மூடி போட்டு மூடிட்டு லோ ஃப்ளேமில் வச்சு 5 நிமிஷம் வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. அது வேகிறதுக்குள்ளே நான் இடியாப்ப பிளேட்டில் எப்படி பிழியறதுன்னு சொல்லிடுறேன். இந்த மாதிரி இடியாப்ப பிளேட்டுமே நம்மளுக்கு இருக்கும்ல, அதுலேயும் நம்ம ரொம்ப சுலபமாக பண்ணலாம். இடியாப்ப தட்டிலையும் கொஞ்சம் நல்லா எண்ணெய் தடவிக்கோங்க. இந்த மாதிரி நல்ல ரவுண்ட் ஷேப்க்கு நம்ம இதை பிழிஞ்சு எடுத்துக்கணும். பாருங்கள், இதையும் அதே போல் நம்ம வந்து வேக வச்சு எடுத்துக்கணும். இன்னொரு பக்கம் நம்ம வேக வைக்க வச்சுருந்த இடியாப்பம் நல்லா வெந்து வந்திருக்கு. இதை வெளியில் எடுத்துட்டு லேசாக வந்து வெதுவெதுப்பானதும் நம்ம இதை சர்வ் பண்ணலாம். நல்ல பூ போல் உதிரி உதிரியாக சூப்பராக வெந்திருக்கு. இது கூட வச்சு சாப்பிட்றதுக்கு நான் இன்றைக்கி தேங்காய் பால் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். தேங்காய் பால் எப்படி செய்கிறதுன்னு ஏற்கனவே 2-3 வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லி காமிச்சிருக்கேன். புழுங்கல் அரிசி இடியாப்பம் எப்படி பண்ணுறதுன்னு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன்ல, அதில் கூட எப்படி வந்து தேங்காய் பால் ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். தேங்காய் பாலுக்கு பதிலாக நீங்கள் தேங்காய் பூ, கொஞ்சமாக சர்க்கரை இதெல்லாம் போட்டு பிசைஞ்சு கூட சாப்பிட்லாம். இப்போ நம்ம இந்த இடியாப்பத்தை சர்வ் பண்ணிடலாம். நம்ம இதில் எண்ணெய் தடவி இருந்தனால ரொம்ப சுலபமாக டீமோல்டு பண்ண வருது பாருங்கள். பார்க்கும்போதே அதோட டெக்ஸ்சர், சாஃப்ட்னஸ்லாம் உங்களுக்கு தெரியும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹெல்த்தியான, ரொம்பவே டேஸ்டியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கும். சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் கேட்டு வாங்கி விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோ சுவையாக இருக்கும். ஃபஸ்ட் இது பண்ணுறதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 1 கப் அளவு அவல் எடுத்துக்கோங்க. நான் வந்து சிகப்பு அவல் எடுத்திருக்கேன், நீங்கள் வெள்ளை அவல் கூட எடுத்துக்கலாம். வீட்டில் இருக்க ஏதாவது ஒரு கப்பு இல்லைன்னா டம்ளர் எடுத்துக்கோங்க. மெஷரிங் கப் தான் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஆனால் ஒரே கப்பில் எல்லா இன்க்ரீடியண்ட்டும் அளந்துக்கோங்க. இப்போ இது கூடவே 3 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 கப் அளவு தேங்காய் சேர்த்துக்கோங்க. தேங்காவை இது போல் சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு மெஷர் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இது நல்லா அரைப்பட்டிருக்கு. இந்த அளவு கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாகவும் அரைச்சிடக்கூடாது. இது வந்து பெர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க அவல் தேங்காய் கலவையை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துருங்க. இது கூடவே 1 கப் வெல்லம் சேர்த்துக்கோங்க. நீங்கள் நாட்டு சக்கரை, கருப்பட்டி இதெல்லாம் கூட சேர்க்கலாம். ஆனால் மண் இல்லாத சுத்தமான வெல்லமாக பார்த்து சேர்த்துக்கோங்க. ஒருவேளை நீங்கள் யூஸ் பண்ணுற வெல்லத்தில் மண் தூசி இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம 1/2 கப் அளவு வெல்லம் எடுத்துருக்கோம்ல, அதுக்கு ஒரு 1/4 கப் அளவு தண்ணி சேர்த்து அதை நல்லா கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வடிகட்டிட்டு கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட 1 கப் அளவு கேழ்வரகு மாவு சேர்த்துக்கோங்க.
நீங்கள் வீட்டில் அரைச்ச மாவு அப்படி இல்லைன்னா கடையில் வாங்கின மாவு கூட யூஸ் பண்ணலாம். இதை சேர்த்துட்டு நல்லா ஒரு டைம் கலந்துக்கோங்க. இப்போ பாருங்கள் மாவு நல்லா கலந்தாச்சு. இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்து கொழுக்கட்டை மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. தண்ணியை ஒரே டைமில் அதிகமாக சேர்த்துட வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மாவு நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. இதில் எனக்கு 1/4 கப் அளவு தண்ணி மிச்சமாக இருக்குது. ஸோ 3/4 கப் அளவு தண்ணி கரெக்டாக இருந்தது. இப்போ மூடி போட்டு மூடிட்டு அப்படியே ஒரு 10 நிமிஷத்துக்கு வச்சுருங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறமா மாவோட கன்சிஸ்டன்சி பாருங்கள் நல்லா சாஃப்டாகி இருக்கு. இப்போ இதிலிருந்து நம்ம பிடி கொழுக்கட்டை ஷேப்புக்கு பிடிச்சிக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி நல்லா அழுத்தி பிடிச்சிக்கோங்க. பிடி கொழுக்கட்டை இது மாதிரி தான் செய்யணும். உங்களுக்கு விருப்பமான ஷேப்பில் கூட நீங்கள் கொழுக்கட்டை பண்ணலாம். ரவுண்ட் ஷேப்பில், அதுக்கப்புறமா மோதக் ஷேப்பில் கூட பண்ணலாம். இப்போ இதே மாதிரி எல்லா மாவுலையும் பிடி கொழுக்கட்டை செஞ்சு வச்சுருங்க. அதுக்கப்புறமா ஒரு இடியாப்பம் பிளேட் எடுத்துக்கோங்க, அப்படி இல்லைன்னா இட்லி பிளேட் எடுத்துக்கோங்க. அதில் இட்லி துணி விரிச்சிருங்க. அதில் நம்ம ஏற்கனவே பிடிச்சு வச்சுருக்க கொழுக்கட்டைகளை அரேஞ்ச் பண்ணிடுங்க. பாருங்கள் இந்த மாதிரி. உங்ககிட்ட இடியாப்பம் பிளேட் இல்லைன்னா நீங்கள் இதே மெத்தடை இட்லி பிளேட் வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இட்லி துணியை இது போல் க்ளோஸ் பண்ணிடுங்க. அடுத்து ஒரு பாத்திரத்தில் 1/2 லிட்டர் அளவு தண்ணி கொதிக்க வச்சுக்கோங்க. தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா இந்த இடியாப்பம் பிளேட்டை அது உள்ளே வச்சுருங்க. இப்போ மூடி போட்டு மூடிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கோங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பாருங்கள். நல்லா பூ மாதிரி சாஃப்டான ராகி கொழுக்கட்டை சூப்பராக தயாராக இருக்குது. இது லேசாக வெதுவெதுப்பாக வந்ததுக்கப்புறமா நீங்கள் இதை சர்வ் பண்ணிடலாம். நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி கொழுக்கட்டை செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். நார்மல் பிடி கொழுக்கட்டை விடவே இது ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஏன்னா நம்ம இதில் அவல் தேங்காய்லாம் அரைச்சி சேர்த்துருக்கிறதுனால. இந்த கொழுக்கட்டையை நீங்கள் பிரசாதமாக பண்ணலாம், அப்படி இல்லைன்னா ஈவினிங் ஸ்நாக்காக கூட ப்ரிப்பேர் பண்ணலாம். ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். நம்ம இதில் கொஞ்சம் கூட எண்ணெய் சேர்க்கல, ரொம்பவே ஆரோக்கியமான ஒரு ஸ்நாக்காக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்துக்கோங்க. இது கூடவே 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இது கூடவே 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் ஆப்ஷனல், உங்களுக்கு இஷ்டம் இல்லைன்னா நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு அப்படியே செய்யலாம். அதே மாதிரி உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா இது போல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்ததுக்கு அப்புறமா தேவையான அளவு தண்ணி சேர்த்து சாஃப்டான பூரி மாவு பக்குவத்துக்கு பிசைஞ்சுக்கோங்க. இப்போ பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதுக்கு மேலே கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு மூடி போட்டு மூடிட்டு ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே ஊற வச்சுருங்க. மாவு ஊறுறதுக்குள்ளே பூரிக்கான வெங்காய மசாலா நம்ம தயார் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு கடாய் சூடுபடுத்திக்கோங்க. கடாய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு இதெல்லாம் சேர்த்துருங்க. இது கூடவே 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கோங்க. தாளிதம் புரிஞ்சதுக்கு அப்புறமா 3 பெரிய சைஸ் வெங்காயத்தை நீள்வாக்கில் அரிஞ்சு சேர்த்துக்கோங்க. கூடவே 2 டீஸ்பூன் உப்பும் சேர்த்துட்டு நல்லா கலந்துருங்க. உப்பு சேர்த்து வதக்கும் போது வெங்காயம் சீக்கிரமாகவே வதங்கிடும். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வெங்காயம் முழுமையாக வதங்குறது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. இப்போ பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. அடுத்து ஒரு சின்ன பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு எடுத்துக்கோங்க. அடுத்து இதில் 1/4 கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாமல் நல்லா கரைச்சிருங்க. இப்போ பாருங்கள் இது நல்லா கரைச்சாச்சு, கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லை. இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இன்னொரு பக்கம் நம்ம வதக்கிட்டு இருக்க வெங்காயமும் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதில் 1 பெரிய சைஸ் அளவு தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே 2 பச்சை மிளகாய் கீறிட்டு சேர்த்துக்கோங்க. 1 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா கலந்துருங்க. தக்காளி முழுமையாக வதங்கணும்னு அவசியம் இல்லை, ஓரளவு வதங்கினா போதும். தக்காளி ஓரளவு வதங்கினதுக்கப்புறமா இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்துருங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு தேவைன்னா கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள் தக்காளியும் ஓரளவு வதங்கியிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்சுருக்கோம்ல கடலை மாவு, அதை சேர்த்துடணும். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அடுத்து இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் கிரேவியோட கன்சிஸ்டன்சியை பொறுத்து தண்ணியை வேணுமா இல்லை கெட்டியாக வேணுமான்னு பார்த்துட்டு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து நல்லா கலந்துருங்க.
கலந்துட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு 2 நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு. 2 நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஒரு ஓரமாக வச்சுருங்க. அவ்வளோதான், வெங்காய மசாலா பூரிக்கு சூப்பராக தயாராகிருச்சு. ஃபைனலாக இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவிட்டு சர்வ் பண்ணிடலாம். இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ஓரமாக வச்சுருங்க. அடுத்து நம்ம பூரி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இன்னொரு பக்கம் பூரி மாவு நல்லா ஊறி இருக்கு. இதிலிருந்து சின்ன உருண்டையாக எடுத்துட்டு நம்ம நார்மலாக எப்போதும் நீங்கள் எப்படி கோதுமை மாவில் பூரி செய்வீங்களோ அதே மாதிரி தான் இந்த மாதிரி சின்ன சைஸ் உருண்டை எடுத்து நல்லா உருட்டிக்கோங்க. அடுத்து ஒரு பூரி கட்டையில் கொஞ்சமாக வரமாவு தூவிக்கோங்க. நான் கோதுமை மாவு தூவிருக்கேன். அதில் நம்ம செஞ்சு வச்சுருக்க மாவை வச்சுட்டு எல்லா இடத்துலையும் மாவு படுறது அளவுக்கு பண்ணிக்கோங்க. இப்போ இதை நம்ம திரட்ட ஆரம்பிச்சிடலாம். ரொம்ப மெல்லிசாவும் இருக்கக்கூடாது, அதே மாதிரி ரொம்ப மொத்தமாகவும் இருக்கக்கூடாது. கரெக்டான ஷேப்பில் திரட்டிக்கோங்க. நல்ல ரவுண்ட் ஷேப் வர மாதிரி பார்த்து திரட்டிக்கோங்க. நார்மலாக நம்ம கோதுமை மாவில் பூரிக்கு மாவு திரட்டுவோம்ல, அதை விட இந்த மாதிரி திரட்டும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா மாவு ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஏற்கனவே நம்ம சேனலில் மல்டிகிரெயின் ஆட்டா வீட்லேயே எப்படி செய்கிறதுன்னு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த மாவில் நீங்கள் சப்பாத்தி மட்டும் இல்லை பூரியும் பண்ணலாம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன், வேணா செக் பண்ணி பாருங்கள். அதில் நம்ம நிறைய சத்தான பொருட்கள் சேர்த்து அரைக்கிறதுனால உடம்புக்கு ரொம்பவே ஹெல்த்தியானது. ஸோ கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பாருங்கள், பூரிக்கு மாவு திரட்டியாச்சு. இப்போ நம்ம எண்ணெயை சூடுபடுத்திட்டு இதை பொரிச்சு எடுத்துடலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். ஹை ஃப்ளேமில் வச்சு எண்ணெயை நல்லா சூடு பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம பூரியை பொரிச்சிடலாம். நீங்களே பாருங்கள் எவ்வளோ நல்லா உப்பி வந்திருக்கு. பார்க்கும்போது மட்டும் இல்லை, டேஸ்ட்டுமே ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருந்தது. நார்மல் கோதுமை மாவு பூரியை விடவே இது ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. அவ்வளோதான், இந்த பூரியை நம்ம வெளியில் எடுத்துடலாம். இதே மாதிரி மீத இருக்க எல்லா மாவுலையும் நீங்கள் பூரி செஞ்சுட்டு வெளியில் வச்சுருங்க. எண்ணெயில் இந்த பொரியிற சத்தம் அடங்கினதுக்கு அப்புறம் தான் நம்ம பூரியை வெளியில் எடுக்கணும். அப்போ தான் நல்லா மொறுமொறுவாக இருக்கும். 2 பக்கம் திருப்பி விட்டு இந்த மாதிரி பொரிச்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், நம்ம இப்போ சர்வ் பண்ணிடலாம். ராகி மாவில் பூரி, வெங்காய மசாலா ரெண்டுமே சூப்பராக தயாராக இருக்குது. இது ரெண்டுமே ஒரு பக்காவான காம்பினேஷனாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் இருக்க எல்லாரும் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் இந்த பூரிக்குமே நம்ம நார்மல் பூரி கிழங்கு செய்வோம்ல, அந்த கிழங்கு கூட தொட்டுக்கிறதுக்கு செய்யலாம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். அந்த ரெசிபி நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு கடாய் சூடுபடுத்திக்கோங்க. அதில் 1/2 கப் அளவு கடலை சேர்த்துக்கோங்க. நிலக்கடலையிலேருந்து நம்மளுக்கு அதிகமாக ப்ரோட்டீன் சத்து கிடைக்கும். இந்த லட்டுக்கு டேஸ்ட்டும் அதிகமாக இருக்கும். லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இதை நல்லா வறுத்துக்கோங்க. வறுத்ததுக்கு அப்புறமா ஆற வச்சுட்டு தோல் உரிச்சிட்டு இதை தனியாக வச்சுருங்க. இப்போ ஓரளவு வறுபட ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் இது கலர் சேஞ்ச் ஆகணும். பாருங்கள், இப்போ கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இந்த டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை முழுமையாக ஆற வச்சுருங்க. ஆறுனதுக்கப்புறம் தோலை மட்டும் எடுத்துகிட்டு தனியாக வச்சுக்கோங்க. தோலோடு கூட நம்ம அரைக்கலாம். ஆனால் தோலை எடுத்துகிட்டு செஞ்சோன்னா பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் கொஞ்சம் ரிச்சாக இருக்கும். இது ஒரு உரமாக இருக்கட்டும். இன்னொரு பக்கம் ஒரு கடாய் சூடுபடுத்திக்கோங்க. அதில் 4 டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க. நம்ம சப்ஸ்கிரைபர் சில பேருக்கு நெய் பிடிக்காது. நீங்கள் நெய்யை ஸ்கிப் பண்ணிடுங்க. ட்ரை ரோஸ்ட்டாகவே இந்த மாவை வறுத்துக்கலாம். நெய் சூடானதும் இது கூட 1/2 கப் அளவு கேப்ப மாவு சேர்த்துக்கோங்க. இது வீட்டில் அரைச்ச கேப்ப மாவு. உங்களுக்கு இந்த கேப்ப மாவு ரெசிபி வேணும்னா சொல்லுங்கள். ஃப்யூச்சரில் இந்த வீடியோவும் அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் கடையில் வாங்கக்கூடிய கேப்ப மாவு கூட யூஸ் பண்ணலாம். லோ ஃப்ளேமே வச்சுட்டு இதை நல்லா வறுத்துக்கோங்க. நான் சொன்னது போல் நீங்கள் நெய் சேர்க்காமையும் வறுக்கலாம். ட்ரை ரோஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஒரு 15 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்துக்கோங்க. கைவிடாமல் வறுத்துட்டே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிக்க வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி கீழே மட்டும் கலர் சேஞ்ச் ஆயிரும். மேலே இருக்க மாவு கலர் சேஞ்ச் ஆகாமல் ராஸ்மெல் அடிக்கும். அதனால் கைவிடாமல் கலந்துட்டே இருங்க. இது போல் நல்லா வறுத்ததுக்கு அப்புறமா ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க. இது முழுமையாக ஆறட்டும். கொஞ்சம் கூட இதில் சூடு இருக்கக்கூடாது. இது நல்லா ஆறட்டும். அடுத்து அதே கடாயில் வெல்லம் சேர்த்துக்கோங்க. நான் பாகு வெல்லம் சேர்த்துருக்கேன். நீங்கள் நார்மல் வெல்லத்தை துருவிட்டு கூட சேர்க்கலாம். நம்ம 1/2 கப் அளவு கேப்ப மாவு சேர்த்தோம்ல, அதுக்கு 1 கப் அளவு வெல்லம் கரெக்டாக இருக்கும். இந்த ரெசிபிக்கு நம்ம மெஷரிங் கப் தான் யூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் நார்மலாக வீட்டில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பாத்திரம், டம்ளர் இந்த மாதிரி கூட எடுத்துகிட்டு நான் சொன்னது போல் அளவுகள் மட்டும் மெஷர் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வெல்லத்தில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இது நல்லா கரைய வச்சுக்கோங்க.
ஒரு 1/4 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்தா போதும். இது நல்லா கரைஞ்சிட்டு நல்லா கொதிக்க ஆரம்பிக்கணும். அதுக்கப்புறம் ஒரு கம்பி பதம் வரது வரைக்கும் இதை நம்ம பாகு காய்ச்சி எடுக்கணும். இப்போ பாருங்க, பாகு நல்லா கரைஞ்சிட்டு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இது இன்னும் கொஞ்சம் நல்லா கொதிச்சு வரணும். இப்போ இது நல்லா கொதிச்சுட்டு நல்லா கெட்டியாயிருச்சு. இந்த டைமில் பாகை லேசாக தொட்டுட்டு இந்த மாதிரி பண்ணி பாருங்க. அப்போ ஒரு கம்பி மாதிரி வந்து உடையுதுல, இது வந்து ஒரு கம்பி பதம். இந்த டைமில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே வறுத்து ஆற வச்சுருக்கோம்ல ராகி மாவு, அதில் வந்து சேர்த்துருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்துகிட்டே இருக்கணும். மொத்தமாக சேர்க்காம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்துகிட்டே இருங்க. ஆனால் முழு பாகுமே நம்மளுக்கு இதுக்கு தேவைப்படும். இப்போ இன்னும் கொஞ்சம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம இதை ஒரு கம்பி பதத்துக்கு காய்ச்சிருக்கிறதுனால இது சீக்கிரமாகவே லட்டு பிடிச்சிடணும். அப்படி இல்லைன்னா இது ரொம்ப ஹார்டாகிட்டு உதிரி உதிரியாக பவுடர் மாதிரி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மிக்சர். அதனால் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அந்தளவுக்கு நீங்கள் சீக்கிரமாக லட்டு வந்து உருண்டையாக பிடிச்சிடணும். அதை மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போதே ஒரு மிக்சி ஜாரில் நம்ம தோல் உரித்து வச்சுருக்கோம்ல கடலை, அதையும் சேர்த்துட்டு 1-2 அரைச்சிட்டு வந்துடலாம். 1-2 அரைச்ச கடலைகளையும் இந்த மிக்சரோடையே சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போவே நல்லா டைட்டாக ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் பாகு வந்து நம்மளுக்கு மீந்திருக்கு. அதையும் நம்ம சேர்த்து மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். வெள்ளை பாகுன்றதுனால ரொம்பவே சூடாக இருக்கும். ஓரளவு நம்ம கை பொறுக்கிற சூடு வந்ததுமே உருண்டை பிடிக்கணும். இப்போ நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு ஏலக்காய் தூள் சேர்த்துருக்கேன் ஒரு ஃப்ளேவருக்காக. இந்த டைமில் இது ஓரளவு சூடு கம்மியாயிருச்சு. இப்போ இதை நம்ம லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். கொஞ்சம் இது சூடாக தான் இருக்கும், ஆனால் நம்ம சீக்கிரமாகவே லட்டு பிடிக்கணும், இல்லைனா இந்த மாவு வந்து கட்டியாயிக்கும். பாருங்கள், இந்த மாதிரி லட்டு ஷேப்பில் உருண்டையாக உருட்டிட்டு ஒரு பிளேட்டில் வச்சுருங்க. இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா நீங்கள் ஒரு ஏர்டைட்டான கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி 1 வீக் வரைக்கும் கூட வச்சு யூஸ் பண்ணலாம். நம்ம 1/2 கப் மாவுக்கு 15லேருந்து 20 லட்டுகள் வரைக்கும் கிடைக்கும். நீங்களே பாருங்கள், பார்க்கும்போதே எவ்வளோ ஷைனிங்காக சூப்பராக இருக்குது. இப்போ நான் இதை பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள். இதோட டெக்ஸ்சர் பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல. டேஸ்ட்டுமே ரொம்பவே அருமையாக இருந்தது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. ஃபஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு சின்ன பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ராகி மாவு, அதாவது கேப்ப மாவு சேர்த்துக்கோங்க. நீங்கள் வீட்டில் அரைச்ச மாவு அப்படி இல்லைன்னா கடை மாவு ரெண்டுமே யூஸ் பண்ணலாம். 1/4 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ நல்லா கலந்தாச்சு. இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். அடுத்து ஒரு கடாய் சூடுபடுத்திட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கோங்க. நீங்கள் பட்டருக்கு பதிலாக நெய் இல்லைன்னா எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். ஆனால் பட்டர் வச்சு பண்ணும்போது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் இந்த ராகி சூப். இப்போது பட்டர் நல்லா உருகட்டும். பட்டர் உருகினதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸ்லாம் சேர்த்துடலாம். ஒரு பெரிய வெங்காயம் பொடியை அரிஞ்சு எடுத்திருக்கேன். 2 கேரட், 4 பீன்ஸ், 2 பச்சை மிளகாய், 4-5 பூண்டு பல், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, இது எல்லாமே பொடியாக அரிஞ்சு எடுத்திருக்கேன். இதை இப்போ நான் சேர்த்துறேன். சேர்த்துட்டு இது கூடவே ஒரு கைப்பிடி அளவு பச்சை பட்டாணி சேர்த்துருக்கேன். ஃப்ரெஷ்ஷான பட்டாணி கிடைக்கும்ல, அது சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இது நல்லா கலந்துருங்க. நீங்கள் காய்ந்த பட்டாணி சேர்க்குறீங்கன்னா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா குக்கரில் வேக வச்சுட்டு அப்புறம் சேர்த்துக்கோங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்துருங்க. நீங்கள் உங்களுக்கு விருப்பமான எந்த காய்கறி வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் பொதுவாக நார்மலாக வெஜ்ஜி சூப்பில் என்னென்ன காய்கறி சேர்ப்போமோ அதுதான் சேர்த்துருக்கேன். இது கூடவே 1 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் அளவு மிளகுத்தூளும் சேர்த்துட்டு ஒரு பிஞ்ச் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. காய்கறிலாம் லேசாக கலர் சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறமா இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்து காய்கறில நம்ம வேக வச்சுக்க போகிறோம். நான் வந்து 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இந்த சூப் வந்து 3 பேர் தாராளமாக குடிக்க முடியும். நீங்கள் 2 கப் தண்ணி தான் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு விருப்பமான அளவுக்கு கொஞ்சம் தண்ணியாவோ இல்லை கெட்டியாவோ இந்த சூப் வந்து நீங்கள் செஞ்சுக்கலாம். ஸோ நீங்கள் உங்களுக்கு விருப்பமான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இது நல்லா கலந்ததுக்கு அப்புறமா அடுத்து இதில் நம்ம ஏற்கனவே மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த ராகி மாவை கலந்துடணும். கலந்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. கட்டி பற்றாமல் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா கலந்ததுக்கு அப்புறமா ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு காய் முழுமையாக வேகிறது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. காய் முழுமையாக வெந்ததுக்கு அப்புறமா
நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த சூப்பை சர்வ் பண்ணிடலாம். இப்போ சூப் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு, காய்களும் நல்லா வெந்துருச்சு. ஃபைனலாக இதில் ஒரு அரை எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சு விட்டுருங்க. பிழிஞ்சிட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. சூப்பும் கொஞ்சம் நல்லா திக்காய் வந்திருக்கு. கடைசியாக இதில் பொடியாக கட் பண்ணினா கொத்தமல்லி இலை தூவிட்டு நல்லா கலந்துட்டு இந்த சூப்பை நம்ம சுட சுட சர்வ் பண்ணிடலாம். இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு உப்பு பத்தலைன்னா நீங்கள் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நல்ல சுவையான நல்ல ஆரோக்கியமான சூப் சூப்பராக தயாராகிருச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ராகி ரெசிபீஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுல? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.